Hello friends, welcome to my channel Spices of Life. Already நம்ம சேனல்ல வந்து நான் டிமார்ட்ல போய் சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன்ற மாதிரி ஒரு vlog பார்த்திருப்பீங்க. அங்க போய் நான் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கு பாக்ஸஸ்லாம் இருக்கு ஒரு ஐடியா பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு வந்து நான் சில பாக்ஸஸ் வாங்க வேண்டியிருக்கு ஆர்கனைசர் கிச்சனுக்கு தேவையானது. சோ அதை வாங்குறதுக்காக தான் போனோம். ஸ்ட்ரைட்டா நாங்க எதை பார்க்க போணுமோ அதுக்கே போயிட்டோம். நிறைய எல்லாம் பார்க்கல. எனக்கு கிச்சன் ஆர்கனைசர்ஸ் தான் கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அந்த இதில் போய் பார்த்துட்டு இருந்தேன். இல்லை ஃப்ரிட்ஜ் ட்ரே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்க்கறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிக்கலாம். 49 ருபீஸில் நிறைய கலர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா இது வந்து ஹூக் 119 ருபீஸில் இருந்தது. இந்த மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு எனக்கு தேவையான ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கிட்டேன். ஆல்ரெடி டிமார்ட்டில் என்ன மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது நான் வீடியோ போட்டுட்டேன். ஸோ நான் அதனால் பெருசாக இன்றைக்கி வந்து டிமார்ட்டில் என்னென்ன இருக்குன்ற மாதிரி நான் வீடியோ காட்டல. பட் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு வீட்டில் போய் நான் காட்டுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் டிமார்ட்டில் வாங்கினது தான் எல்லாமே காட்ட போகிறேன். பட் இது வந்துட்டு நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணேன். இது நான் ரொம்ப நாள் முன்னாடியே வாங்கிட்டேன். 2 பாட்டில் 150 ருபீஸ்க்கு அஃபோர்டபுளாக இருந்தது. நான் வந்து 3 ஆயில் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய். அதனால வந்து நல்லெண்ணெய்க்கும் கடலை எண்ணெய்க்கும் அந்த பாட்டில்ஸ் வச்சுட்டு ஒரு இது வந்து என் குழந்தை வந்துட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணும்போது கொடுத்தாங்களா அந்த பாட்டில். ஸோ அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால அந்த பாட்டிலை வந்து நான் வாட்டர் பாட்டிலில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து நல்லெண்ணெய்க்கு. இது வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எண்ணெய் வந்து கீழெல்லாம் வடியாமல் இப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம எண்ணெய் பாட்டில் வேற எதில் வச்சாலுமே கீழெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் வடிஞ்சிரும் ஊற்றிட்டு வைக்கும்போது. பட் இது வந்து அப்படி இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்கு. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வேணா இந்த பாட்டில்ஸ் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த உப்பு பாட்டில் கல்லுப்பு தூளுப்பு வந்து ஆல்ரெடி நான் ஒரு ரோட்டு கடையில் வாங்கினேன். என் சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டு வரும்போது அந்த vlog பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து டிமார்ட்ல வாங்கினது வந்து இது வந்து ஆல்ரெடி நான் டிமார்ட் போகும்போது வாங்கினேன். 99 ருபீஸ்க்கு 4 பாட்டில்ஸ் ஒரே மாதிரி இருந்தது. ஸோ அதில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன். இப்போ திருப்பியும் நாங்கள் வாங்கிட்டு வந்தனால ஸோ இதெல்லாம் மாற்றி மாற்றி எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். அதில் இது வந்து 69 ருபீஸ்க்கு 3 பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கினேன். கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது. 3 பிளாஸ்டிக் பாட்டில். இதெல்லாம் தான் நான் ஆர்கனைஸ் பண்ண போகிற திங்ஸ். கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணாமல் இருந்தது. சரி ஓகே எடுத்து வச்சு பண்ணலான்ட்டு அது மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலே சின்னது ஒரு 3 இது வாங்கினேன் 49 ரூபாய்க்கு. பட் என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பா பிடிக்கவே இல்லை. கிளாஸ்லேயே வாங்கலாம் நாங்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்கினேன். இது கலரு அதில் ட்ரீ மாதிரி டிசைன் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப குட்டி பாட்டில் 13 ருபீஸ்க்கு. ஸோ இதில் வந்துட்டு நான் ஏலக்காய் திராட்சை அது போட்டு வச்சேன். இந்த பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் என்ன மாதிரி ஐட்டம்லாம் போடலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி சைஸ் பாட்டில்ஸ்க்கு எது கொட்டி வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். 3 வந்து பிளாஸ்டிக் பாட்டில் சின்ன சைஸ் 49 ருபீஸ் இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 99 ருபீஸ் பாட்டிலில் கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கியிருக்கேன். இது வந்து கிளாஸ் பாட்டில் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனால 2 மட்டும் வாங்கணும் அதில் பெருசாக. இப்போ இதெல்லாம் தான் இருக்கு. ஸோ இதில் இருக்கிறத வந்து எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்துட்டு நைஃப் ஹோல்டர், அதாவது ஸ்டேஷ்னரி பென் பென்சில் போட்டு வச்சுக்கலாம். அது மேலே கேப் இருக்கிறது ஃபோன் கூட ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கலாம். பட் நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா கத்தி அதை மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் ட்ரே நான் காமிச்சல. ஸோ அதுலேயும் 1 வாங்கிட்டு வந்தேன். 3 கிளாஸஸ் சின்ன கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ஃப்ரிட்ஜ் ட்ரே வாங்கிட்டு வந்தேன். இது வந்துட்டு 49 ருபீஸ். அதுக்கப்புறம் செட்டாக ஒரு 5 ஸ்பூன்ஸ் 99 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன், கொஞ்சம் பெரிய ஸ்பூனா. அதுக்கப்புறம் இது சும்மா ஒரு ட்ரே 69 ருபீஸ்க்கு. அதுக்கப்புறம் சிங்க் ஸ்ட்ரெயினர் ஒன்று 69 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தோம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஹஸ்பண்ட் கிழிச்சிட்டு இருந்தாங்க. இந்த கிளாஸ் பாட்டில் ரொம்ப அழகா இருக்கு. பட் இந்த ஸ்டிக்கர் நல்லா இல்லைன்னு ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ரிமூவ் பண்ணா இப்படி ஒரு மாதிரி தெரியும்னே இல்லை நான் பொறுமையா பார்த்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நீட்டா பொறுமையா ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆனால் இந்த பாட்டில் வந்து ரொம்ப குட்டி சைஸ் தான். ஏதாவது சின்ன ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். பட் நாங்கள் வந்து அந்த ஸ்பைசஸ் கிராம்பு அதெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி இதை போட்டாங்க. ஆக்சுவலாக இதை வந்து நான் இப்போ மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு எப்படி நம்ம இன்னும் நிறைய ஆர்கனைஸ் மாற்றி பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் யோசிச்சு இந்த மாதிரி பாட்டில் வந்து 4 இருந்தது. ஸோ சில்லி பவுடர், கரம் மசாலா, அந்த மாதிரி மசாலா தூள்லாம் போட்டு வச்சா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே பண்ணிட்டேன். சில்லி பவுடர், மல்லித்தூள், கரம் மசாலா 3 பாட்டில் அந்த மாதிரி கொட்டிட்டு இது வந்து பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது. மசாலா டப்பா தனியாக 3மே ஒரே மாதிரி இருந்தது.
என் ஹஸ்பண்டுக்கு வந்து எல்லா பாட்டிலும் ஒரே மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் தான் ஆசை. பட் நான் தான் வந்து சைஸ் வந்து நமக்கு மாறி மாறி தேவைப்படுறதுனால அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறேன். மொத்தமாக வாங்கல. மொத்தமாக வாங்கினா நம்ம ஒரே மாதிரி வாங்கிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் இதில் வந்து இப்படி ஸ்டிக்கர் எடுத்துட்டு ஒரு மாதிரி தெரியும்ல, அதை இந்த மாதிரி வச்சு எடுத்தோன்னா அது அதே மாதிரி வந்துடும் நீட்டாக. பாருங்க இதில் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்ட்டு. இதெல்லாம் வந்து நல்லா கழுவி தொடச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு இந்த நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சில பருப்பு ஐட்டம்ஸ், சிறுபயிறு அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சேன் இந்த 3 பெரிய டப்பாலையும். அப்புறம் இந்த சின்ன டப்பாவில் வந்து கொஞ்சம் நட்ஸ்லாம் போட்டு வச்சேன். இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு என் ஹஸ்பண்டும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து எல்லாமே பண்ணோம். அதுக்கப்புறம் நான் வந்து தினை அரிசி, சாம அரிசின்னு 2 மில்லட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து அதை வந்து இந்த கிளாஸ் பாட்டில் 99 ருபீஸ் பாட்டிலில் வந்து போட்டு வச்சுட்டேன் பெருசு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன பாட்டிலில் தான் வந்து நட்ஸ்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இந்த ஃப்ரிட்ஜ் ட்ரே வந்து எப்படி மாட்டுறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நான் வந்து என் ஃப்ரிட்ஜ் வந்து சின்னதாக, ஸோ ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ணாமல் இப்படி சின்னதாகவே வச்சுட்டேன். அதுவே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் வாங்கின ஐட்டம்லாம் போட்டு இந்த மாதிரி செட் பண்ணேன். பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நைஃப் ஹோல்டராக இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வச்சுட்டேன். இதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு நாள் நான் போய் வாங்கினேன். ஸோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் வாங்கி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு பத்தலை, இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது. அதனால இந்த மாதிரி பாட்டில்ஸ் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து 3 பாட்டில் வாங்கினேன் 30 ருபீஸ்க்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 பாட்டில் 59 ருபீஸ்க்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த சைஸ் பாட்டில் 69 ருபீஸ்க்கு 2 வாங்கினேன். இது கொஞ்சம் குட்டி கிண்ணங்கள் தேவைப்படுது. ஸோ என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்து வாங்கிட்டு இருக்கேன். இது வந்து 99 ருபீஸ்க்கு 2 பாட்டில் இருந்தது. இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாட்டில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நான் இன்னும் வந்து இதுதான் என்னோட கிச்சன் செட்டப்னு பண்ணலை. ஸோ எது மாற்றி மாற்றி பண்ணிட்டுருக்கேன். இதில் வந்து இட்லி பொடி, உளுந்து, பருப்பு அந்த மாதிரிலாம் திருப்பியுமே நான் ஏற்கனவே போன டைம் போட்ட செட்டப்பை இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் ஃபைனலைஸாக என் கிச்சனை வந்து இன்னும் ஆர்கனைஸ் பண்ணி முடிக்கல. நான் இன்னும் பக்காவாக இதுதான் என் கிச்சன் ஆர்கனைசேஷன் ஒன்று கம்ப்ளீட் பண்ண பிறகு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். இப்போதைக்கு என்னோட கிச்சன் செட்டப் இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் தான் நான் டிமார்ட்டில் வாங்கின திங்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.